ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடி ஹோப் எழுதுன ஆஸ்திரேலியா அப்படிங்கிற போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏடி ஹோப் இவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா அலெக் டெர்வன்ட் ஹோப். எப்போ பானாரார் அப்படின்னா 21 ஜூலை 1907, ஹோமா, நியூ சவுத் வேல்ஸ். ஓகே, டைட் 13 ஜூலை 2000, கேன்பெரா, ஆஸ்திரேலியன் கேபிட்டல். இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் போயட் அண்ட் எஸ்ஏயிஸ்ட். இவர் எதுக்கு ரொம்ப நோன் பர்சன் அப்படின்னா சட்டரிக்கல் ஸ்லாண்ட். ஓகே, இவர் ஒர்க்ஸ் ஃபுல்லாக வந்து சட்டையர் கான்செப்டாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இவர் வந்து கிரிட்டிக், டீச்சர் அண்ட் அகாடமிக் போயட்டாக இருந்திருக்காரு. அமெரிக்கன் ஜேர்னலில் இவர் வந்து என்ன ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா த 20th century's கிரேட்டஸ்ட் 18th century போயட்னு வந்து சொல்கிறாங்க. ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது த வேண்டரிங் ஐலாண்ட், எ லேட் பிக்கிங் போயம்ஸ் 1965 to 1974, த மாயன் புக்ஸ் அப்படிங்கிறது வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இந்த போயம் வந்து இவர் எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் கம்பேர் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது ஆஸ்திரேலியா வந்து பாஸ்ட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிரிட்டன் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஆஸ்திரேலியா எப்படி மாறுச்சு, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து கம்பேரிசன் வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து போயம் லைன்ஸ்குள்ள போகலாம். எ நேஷன் ஆஃப் ட்ரீஸ் ட்ராப் கிரீன் அண்ட் டிசோலேட் கிரே இன் த ஃபீல்டு யூனிஃபார்ம் ஆஃப் மாடர்ன் வார்ஸ். ஓகே, இது என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த ஆஸ்திரேலியா ஃபுல்லா வந்து நேஷன் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னா ஃபுல்லா வந்து ட்ரீஸா இருக்கும். ட்ராப் அப்படின்னா டல் டல் கிரீன், அந்த டல் கிரீன் கலர்ல, அண்ட் டிசோலேட் கிரே, டிசோலேட் அப்படின்னா பேல், ரொம்ப வெளுத்து போன ஒரு கிரேயிஷ் கலர்ல வந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா இப்ப மாடர்ன் வார்ஸ்ல ஆர்மி யூனிஃபார்ம்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிரீனும் லைட் கிரீனும் ஒரு மாதிரி கிரேவும் கலந்த மாதிரி யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் லைன், டார்க்கன்ஸ் ஹேர் ஹில்ஸ் தோஸ் எண்ட்லெஸ் அவுட்ஸ்ட்ரெச்டு பாஸ் ஆஃப் ஸ்பிங்ஸ் டெமாலிஷ்டு ஆர் ஸ்டோன் லைன் ஓன் அவே. ஓகே, இந்த இடத்துல ஹர்னு ரெஃபர் பண்றது என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவை தான் ரெஃபர் பண்றாங்க. இப்போ வந்து ஆஸ்திரேலியாவோட ஹில்ஸ் பத்தி சொல்றாங்க. அந்த ஹில்ஸ்ல வந்து எண்ட்லெஸ்ஸா இருக்கும். அவுட்ஸ்ட்ரெச்டு பாஸ் ஆஃப் ஸ்பிங்ஸ் அப்படின்னா ஸ்பின்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து பாடி வந்து லைன் மாதிரி இருக்கும், ஹெட் வந்து ஹியூமன் மாதிரி இருக்கும். ஈஜிப்தில் இருக்க அந்த சிலை பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வந்து இருக்கும். அது வந்து முன்னாடி அதோட பாஸ் நீட்டி வச்சுட்டு இருக்க மாதிரி தானே இருக்கும். எப்படி அதோட பாஸ் நீட்டி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் ஆஸ்திரேலியாவில் இருக்க ஹில்ஸும் இருக்குன்னு சொல்றாங்க. டீமாலிஷ்ட் ஆர் ஸ்டோன் லைன் ஓன் அவே. ஓன் அப்படின்னா டேமேஜ்டு, அதெல்லாம் வந்து டீமாலிஷ்ட் ஆன மாதிரியும் டேமேஜ் ஆன மாதிரியும் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா இவங்க ஆஸ்திரேலியா முன்னாடி வந்து பிரிட்டிஷால கேப்சர் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வார் டைம்ல வந்து அந்த ஹில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்குங்கிறது தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர், தே கால் ஹர் எ யங் கண்ட்ரி பட் தே லை, ஷீ இஸ் த லாஸ்ட் ஆஃப் லேண்ட் த எம்டியஸ்ட். ஓகே, இப்போ வந்து எங்கெங்க ஹர்னு யூஸ் பண்றாங்க, ஷீ, உமன் எங்கெங்க யூஸ் பண்றாங்களோ அதெல்லாம் ரெஃபர் பண்றது வந்து ஆஸ்திரேலியாவை தான். மற்ற கண்ட்ரிலாம் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா வந்து யங் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த இந்த ஆஸ்திரேலியா போயம் வந்து எப்போ எழுதுனது அப்படின்னா 1939. அந்த காலகட்டத்தில் வந்து ரீசெண்டாக இண்டிபெண்டன்ஸ் வாங்கின நாடுல வந்து ஆஸ்திரேலியாவும் ஒன்று. அதாவது 1939க்கு முன்னாடியே ஆஸ்திரேலியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்கும். அதனால வந்து ஆஸ்திரேலியா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா யங் கண்ட்ரின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம போயிட்டு வந்து அது போயின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஷீ இஸ் த லாஸ்ட் ஆஃப் லேண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து வேர்ல்டு மேப்ல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து கடைசியா தானே இருக்கும். அதனால வந்து லாஸ்ட் ஆஃப் லேண்ட்ஸ்ன்னு சொல்றாரு. த எம்டிஎஸ்ட், எம்டிஎஸ்ட்ங்கும் போது அந்த வார்னால நடந்த இதுல வந்து அங்க பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சான். அதனால வந்து இந்த ஆஸ்திரேலியா வந்து எம்டிஎஸ்ன்னு சொல்றாரு. அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா என்னதான் ஃப்ரீடம் வந்து வாங்கி இருந்தாலுமே அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்டி லேண்ட் மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் லைன், எ woman beyond her change of life, a breeze still tender, but within the womb is dry. இப்போ வந்து முன்னாடி வந்து இந்த வார்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ ஆஸ்திரேலியா வந்து மீண்டு வந்துருச்சு. இவ்வளோ சேஞ்சஸ்க்கு அப்புறம் இருக்க அந்த உமன், ஓகே, விமன் ரெஃபர் பண்றது ஆஸ்திரேலியா தான். இத்தனை சேஞ்சஸ் தாண்டி வந்த விமன் அவங்களோட பிரீஸ்ட் எப்படி இருக்குன்னா ஸ்டில் டெண்டர். டெண்டர் அப்படின்னா யங். ஓகே, இப்பயுமே ஆஸ்திரேலியா பார்க்க அழகா தான் இருக்கு. பட் வித்தின் த womb is dry. என்னதான் இவ்வளவு பிரச்சனையை தாண்டி அதோட இயல்புக்கு வந்திருந்தாலுமே அது உள்ள womb is dry அப்படிங்கும் போது உள்ள வந்து பாப்புலேஷன் கிடையாது. எக்கனாமிக்கலா அவங்க வந்து
டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களோட க்ரோயிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால வந்து என்னதான் ஆஸ்திரேலியா வந்து அழகா இருந்தாலுமே, உள்ள வந்து அவங்க கஷ்டத்த வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன் இந்த இடத்துல வூம்ப்னு சொல்றாங்க அப்படின்னா, வூம்ப்னா அடுத்த ஒரு ஜெனரேஷன் வந்து உருவாக்குற இடம் இல்லையா? அப்படிங்கும்போது அதுவே ட்ரை ஆகும்போது அடுத்த ஜெனரேஷனை வந்து எப்படி அவங்க கொண்டு வருவாங்க? அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவும் அடுத்த கட்டத்துக்கு அது க்ரோ ஆகி எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆன்சர். Without songs, architecture, history, the emotions or superstitions of younger lands. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எந்த ஒரு சாங்ஸ் கிடையாது, ஆர்கிடெக்சர் அப்படின்னா கட்டிடக்கலை, அந்த மாதிரி தனித்துவமான கட்டிடக்கலை கிடையாது, ஒரு தனித்துவமான ஹிஸ்டரி கிடையாது. ஆனா அந்த இடத்துல வந்து எமோஷன்ஸ் இருக்கு. எப்படிப்பட்ட எமோஷன்ஸ் அப்படின்னா, சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அப்படிங்கும்போது மூட நம்பிக்கைலாம் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் அங்கே நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஆஃப் யங்கர் லேண்ட்ஸ், யங்கர் லேண்ட்ஸ் நீங்க யாரை ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்க யங்கர்ஸ். ஓகே, யங் பர்சன்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மூட நம்பிக்கை வந்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அது எதை கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, rivers of water drown among inland sands, the river of your immense stupidity. ஓகே, இப்போ வந்து ஆஸ்திரேலியால இருக்க ரிவர்ல இருக்க வாட்டர் எல்லாமே தேவையே இல்லாம இன்லேண்ட் சாண்ட்ஸ்குள்ளனா அந்த நிலத்துக்குள்ளேயே அது போயிடுதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதான் இந்த ரிவரை வந்து எப்படி ஒரு கிரேட் இம்மன்ஸ் அப்படின்னா கிரேட் ஸ்டூபிடிட்டி எப்படி இது பண்ணுதோ, அதே மாதிரிதான் அங்க இருக்க வந்து யங்ஸ்டர்ஸுமே வந்து ஃபுல்லா வந்து மூட நம்பிக்கையிலேயே மூழ்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படி வந்து அந்த ரிவர்ல இருக்க வாட்டர் வந்து சாண்டுக்குள்ளேயே போயிடுதோ, அதே மாதிரியே அங்க இருக்க யங்ஸ்டர்ஸுமே இந்த மூட நம்பிக்கைக்குள்ளேயே போயிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கிரேட் ஸ்டூபிடிட்டி இதாவே தான் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிவர் மாதிரி அவங்களும் ஸ்டூபிடா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். Floods have monotonous stripes from Keynes to Perth. ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்தவங்களை பற்றி சொல்கிறாங்க. அங்கே வாழ்ந்த ட்ரைப்ஸ் எப்படின்னா, மோனோட்டோனஸ் ட்ரைப்ஸ்னா ஆஸ்திரேலியாவுக்கு உரித்தான அந்த ட்ரைப்ஸ் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, எப்படி வந்து வெள்ளம் போகுது, ஃப்ளட் எப்படி போகுதோ அந்த மாதிரி கெய்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து, அது ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு பெரிய பிளேஸு, அந்த மாதிரி பர்த் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வரலுமே ஃபுல்லாக ஃப்ளட்டு எப்படி ஃப்ளோ ஆகுதோ அந்த மாதிரி அந்த ட்ரைப்ஸ் வந்து வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இன் தெம் அட் லாஸ்ட் த அல்டிமேட் மென் அரைவ். ஓகே, அவங்கள அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் அட் லாஸ்ட் அப்படிங்கும்போது அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் த அல்டிமேட் மென் அரைவ். அல்டிமேட் மென் அப்படின்னா ஆக்சுவல் மென் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது பிரிட்டிஷ் தானே இவ்வளோ நாள் அந்த கண்ட்ரியில் இருந்தாங்க. அவங்க போயிட்டு அந்த கண்ட்ரியோட சொந்த பீப்புளான அந்த ஆக்சுவல் மென் வந்து இப்போ வராங்க, அரைவ். ஹூஸ் பூஸ்ட் இஸ் நாட் வி லிவ் பட் வி சர்வை. ஓகே, அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து வாழ்கிறோம். ஓகே, பிரிட்டிஷ்லாம் போயிட்டாங்க, இப்போ நாங்கள் நல்லா வாழ்கிறோம்லாம் அவங்க எப்பயும் சொல்ல மாட்டாங்க. ஹூஸ் பூஸ்ட் இஸ் நாட். ஓகே, அவங்க எப்பயுமே அப்படி சொல்ல மாட்டாங்க. என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து வி சர்வை, நாங்கள் வந்து எப்படியாச்சும் வாழ்கிறோம். அதாவது பிரிட்டிஷ் அந்த வார் முடிஞ்சு அதோட தாக்கத்துலேருந்து இவங்க இன்னும் வெளியே வரல இல்லையா, அதனால வந்து நாங்கள் வந்து ஓகே நல்லா இல்லைனாலுமே ஓரளவுக்கு எங்களோட வாழ்க்கையை வாழ்ற அளவுக்கு நாங்கள் வாழ்றோம்னு தான் சொல்லுவாங்களாம். எ டைப் ஹூ வில் இன்ஹாபிட் த டையிங் எர்த். ஓகே, டையிங் எர்த் அப்படின்னா ஆஸ்திரேலியா இருக்குன்னா அந்த ஆஸ்திரேலியா வந்து எப்போ அழியுதோ அது வரலும் இருக்க வந்து பர்சன், அது வரலும் வாழ்ந்துட்டு இருக்க பீப்புள் யாருமே வந்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நாங்க நல்லா வாழ்றோம்னு சொல்ல மாட்டாங்க, ஏதோ வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி வி லிவ்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா வி சர்வே அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் ஆன்சர். அண்ட் ஹர் 5 cities like 5 teeming shores, each drains her a vast parasite robber state. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து இங்க ரூல் பண்ணாங்க இல்லையா, அப்ப வந்து அவங்க ரூல் பண்ண ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ் வந்து ஒரு 5 cities. ஆஸ்திரேலியாவில் ஒரு 5 city. அந்த 5 சிட்டிஸுமே ஆஸ்திரேலியாவோட பெரிய பெரிய சிட்டிஸ். அது வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, லைக் 5 டீமிங் ஷோர்ஸ். டீமிங் அப்படின்னா ஃபுல் ஆஃப். ஓகே, ஃபுல் ஆஃப். சோர்ஸ் அப்படின்னா இன்ஜுரிஸ். அது எப்படி ஆச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் அங்கே ஆட்சி செஞ்ச அந்த சமயத்தில் அந்த ஆஸ்திரேலியா வந்து ஃபுல்லாக வந்து இன்ஜூரிஸ் ஆன மாதிரி, அந்த 5 ஸ்டேட் கேப்சர் பண்ணது வந்து ஆஸ்திரேலியா ஃபுல்லாக இன்ஜூரி ஆன மாதிரி சொல்கிறாரு. ஈஸ்ட் ட்ரைன்ஸ் கேர். இப்போ நமக்கே வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த 5 சிட்டிஸை பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணதுனால அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆஸ்திரேலியாவோட மொத்த ஸ்ட்ரென்த்தையுமே இழுத்துக்குச்சான். அதை நெக்ஸ்ட் டைம் சொல்லிடுறாங்க ஈஸ்ட் ட்ரைன்ஸ் கேர். அந்த 5 இன்ஜுரியுமே ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ரென்த் வந்து உறிஞ்சுக்குச்சின்னு சொல்றாங்க. எ வேஸ்ட் பேராசைட். ஓகே, எப்படி அப்படின்னா
எப்படி ஒரு ஒட்டுண்ணி வந்து ஒட்டிட்டு இருக்கும் அந்த மாதிரி இவங்க பண்ணது வந்து ஆஸ்திரேலியா வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை குறைச்சிருச்சான். பிரிட்டிஷ் கேப்சர் பண்ண அந்த 5 சிட்டிஸ்லயும் ராபர் ஸ்டேட்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அங்க ஃபுல் ஆஃப் பிரிட்டிஷ் பீப்புள் மட்டும்தான், இங்க ஆஸ்திரேலியன்ஸ் யாரும் இல்லை இல்லையா, அதனால வந்து அது ராபர் பிளேஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர் செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ் புல்லுலேட். ஓகே, செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ் வந்து யூரோப்பியன்ஸ் நல்லவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இங்க வரல, ஆஸ்திரேலியாவுக்குள்ள, அவங்களாம் யூரோப்பிலேயே இருந்துட்டாங்க. செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ் அப்படிங்கும்போது யூஸ்லெஸ் ஆகும், ஒரு ஒரு கெட்ட எண்ணத்தோட இருக்கவங்க வந்து செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ்னு இவர் சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கு செகண்ட் ஹேண்ட் யூரோப்பியன்ஸ் மட்டும் இங்க வந்துட்டாங்க. ஓகே, புல்லுலேட் அப்படின்னா ஸ்ப்ரெட், அவங்க மட்டும் ஸ்ப்ரெட் ஆகி டிமன்ட்லி ஆன் த எட்ஜ் ஆஃப் ஏலியன் ஷோர்ஸ். ஓகே, டிமன்ட்லி அப்படின்னா சாஃப்ட்லி, ஏலியன் ஷோர்ஸ் நீங்க ரெஃபர் பண்ற ஏலியன் அப்படின்னா மற்ற ஏதோ ஒரு லேண்ட், தெரியாத லேண்ட் இல்லையா, ஏலியன் ஷோர்ஸ் ரெஃபர் பண்றது வந்து ஆஸ்திரேலியாவோட ஷோரு. டிமன்ட்லி ஆன் த எட்ஜ் ஆஃப் ஏலியன் ஷோர்ஸ்ங்கும் போது அவங்க வந்து கேப்சர் பண்ணுங்கிற ஆசையில இல்ல, கேப்சர் பண்ணுங்கிற இதுல இல்லாம இப்படி சாஃப்டா நாங்க வந்து உங்களுக்கு நல்லது பண்றோம் அப்படிங்கிற மாதிரியே இந்த ஏலியன் ஷோரோட எட்ஜுக்கு வந்து இங்க வந்துட்டாங்க, அதாவது எங்களை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஆன்சர், yet there are some like me turn gladly home from the lush jungle of modern thought. ஓகே, இதுல வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க சில பேர் வந்து போயட் மாதிரி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா போயட் வந்து வெளியே வேற கண்ட்ரிக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் போயிட்டு வரவங்களாம் இருப்பாங்க, அப்புறமேட்டி தான் அவரோட ஹோம் அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வந்திருப்பாரு. இப்போ மற்ற கண்ட்ரிங்கும் போது அங்கே இருக்க தாட்ஸு, அங்கே இருக்க கல்ச்சரெல்லாம் இவருக்கு தெரியும். அதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல லஷ் அப்படிங்கிறது க்ரோயிங் வெரி திக்லி அண்ட் வெல் அப்படிங்கிற மீனிங். அந்த மாதிரி மாடர்ன் தாட்டோட ஒரு ஜங்கிள் இருந்து வெளியே அவர் சொந்த வீட்டுக்கு வர மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, டு ஃபைண்ட் த அரேபியன் டெசார்ட் ஆஃப் த ஹியூமன் மைண்ட். ஓகே, ஹியூமன் மைண்டுங்கிறது அரேபியன் டெசார்ட்ல தான் உருவாச்சுன்னே சொல்றாரு. ஏன் அப்படின்னா அரேபியன் டெசார்ட்ல தான் இஸ்லாம் ரிலீஜியனும் சரி கிறிஸ்டியானிட்டி ரிலீஜனும் சரி வளர்ந்ததுன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அரேபியன் டெசர்ட்ல தான் இஸ்லாம் காடான முகமதும் பான் ஆயிருக்காங்க, அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி காடான ஜீசஸும் பான் ஆயிருக்காங்க. அதனால வந்து ஹோல் ஹியூமன் மைண்டே எங்க உருவாச்சு அப்படின்னா அரேபியன் டெசர்ட்ல தான் உருவாச்சுங்கிற மாதிரி சொல்றாரு. ஹோப்பிங் இஃப் ஸ்டில் ஃப்ரம் த டெசார்ட் த ப்ராஃபெட்ஸ் கம் அப்படிங்கும்போது சரி, அப்போ வந்து அந்த டெசார்ட்ல இருந்து தானே இப்படி 2 ப்ராஃபெட்ஸ் வந்திருக்காங்க. ப்ராஃபெட்ஸ் அப்படின்னா ஜீசஸ் முகமது மாதிரி பெரிய ஒரு காட் மாதிரி இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஆஸ்திரேலியாங்கிற டெசார்ட்டோ, ஏன் அதை டெசார்ட்னு சொல்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணதுக்கு அப்புறம் அது அப்படிதான் இருக்குங்கிறாங்க. நானும் அதே மாதிரியே ஹோப் பண்றேன், இந்த டெசார்ட்லயும் ஜீசஸ் மாதிரியும் இல்ல முகமது மாதிரியும் யாராச்சும் இங்கேயே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் ஆன்சர், சச் சேவேஜ் அண்ட் ஸ்கேர்லெட் அஸ் நியூ கிரீன் ஹில்ஸ் டேர் ஸ்ப்ரிங்ஸ் இன் தட் வேஸ்ட். ஓகே, சேவேஜ் அப்படின்னா காட்டு மிராண்டித்தனமா இருக்கிறது, ஸ்கேர்லெட் அப்படின்னா டீப் பிளாக்கிஷ் ரெட் அந்த கலர்ல இருக்க மாதிரி இருக்க கண்ட்ரி. அங்க வந்து கிரீன் ஹில்ஸே இல்ல, ஸ்ப்ரிங்ஸ்ங்கிறது கிடையவே கிடையாது. இந்த வேஸ்ட் அப்படிங்கும்போது வேஸ்ட் அப்படிங்கறத ஆஸ்திரேலியா ரெஃபர் பண்றாங்க. ஆஸ்திரேலியால வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனாலுமே சம் ஸ்பிரிட் விச் எஸ்கேப்ஸ் த லேர்ன்ட் டவுட். ஓகே, லேர்ன்டு டவுட் அப்படின்னா யாருக்காச்சும் வந்து படிப்புல சந்தேகம் வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் வந்து கத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு லேண்ட்லயுமே ஒரு ஸ்பிரிட் வந்து இப்படி வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், த சேட்டர் ஆஃப் கல்ச்சர்டு ஏப்ஸ் விச் இஸ் கால்ட் சிவிலைசேஷன் ஓவர் தேர். இப்ப வந்து என்ன அப்படின்னா சேட்டர் அப்படின்னா மற்றவங்ககிட்ட சேட் பண்றது, கல்ச்சர்டு ஏப்ஸ் அப்படிங்கும்போது இது என்ன ரெஃபர் பண்றாங்கன்னா அங்க இருக்க பிரிட்டிஷ் பீப்புளை வந்து ரெஃபர் பண்றாங்க. அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சேட் பண்றதே என்னன்னு சொல்றாங்கன்னா சிவிலைசேஷன் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள இந்த டெசார்ட்ல இருந்து ஏதோ ஒரு ஸ்பிரிட் வந்து ஜீசஸ் அளவுக்கு கூட பெரிய ஆளா கூட வரலாம் அப்படிங்கிற ஹோப் வந்து எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதோட இந்த போயம் வந்து இவர் வந்து முடிக்கிறாரு.